வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு இரட்டைச் சுடருக்கான வாசிப்பை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்களுக்காக எடுக்கப்பட்ட கார்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், என்ன தெரியுமா? 2 பேரும் பேசி பல நாட்கள் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. இல்லை இன்னும் சில பேர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்க கூட சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு தேக்க நிலை உங்களோட உறவில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இன்னும் சில பேர் பேசிட்டு கூட இருக்கலாம். பட் அந்த பேச்சு அப்படிங்கிறது ஒரு மெயின் போக்காக இருக்கும். என்ன, எப்படி, சாப்பிட்டியா, தூங்குனியா, இது போன்ற ஒரு பேச்சு தான் இருக்கும் ஒழிஞ்சு ஒரு உள்ளார்ந்து ஆழமாக சென்று பேசக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டீங்க. இல்லை ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சி பேசலாம். ஓகேவா? ஸோ உங்களோட பேச்சு, உங்களோட உறவோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேக்க நிலையில் இருக்குது. இப்போது ஆறுங்கிறது ஓடிட்டே இருக்கும்போது அது அழகாகவும் இருக்கும், ரொம்ப சுத்தமாக ஆரோக்கியமானதாக இருக்கும். அதே போல் தான் உறவுங்கிறதும் அது இயல்போடு இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு தேங்கிய குட்டை போல் இருக்கவங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போது, ஓகேவா, ஒரு தேக்க நிலையில் இருக்கும்போது அதில் அவ்வளோ ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது போல் இருக்குது. இப்போ நீங்கள் அவங்க பேசிகிட்டு இருந்தாலும் சரி, பேசாமல் இருந்தாலும் சரி, உங்களோட உறவில் ஒரு எனர்ஜி இல்லை. ஓகேவா? இந்த ஆற்றல்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒருவர் மற்றவங்களை தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு கூட இருக்கலாம். ஒரு நல்ல எண்ணத்தில் கூட நீங்கள் பேச்சுக்கள் தடை ஏற்பட்டு இருக்கலாம். ஓகேவா? இது கணவன் மனைவியாக இருந்தீங்கனாலும் அவங்க வேலையை பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி ஒரு ஒதுங்கி இருத்தல், எந்த வித ஒரு கோபம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, விட்டு கொடுத்து போகிறேன்னு ரொம்ப விலகி இருக்கிறது. சரியா? ஸோ அது போல தான் இருக்குது உங்களோட கார்ட்ஸ். ஓகே, மனதளவில் ஒரு பிரிவு இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. இந்த மனசளவில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? இதற்கு இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலர்களாக இருக்கலாம். இன்னும் சில பேர் பார்க்காம கூட அவங்களோட ஸ்பிளிட் சோல் கூட கனெக்ஷனில் இருக்கலாம், ஒரு இரட்டை சுடர் வழிபாதையில் இருக்கலாம். ஓகேவா? இன்னும் சில பேர் பார்த்தும் இருக்கலாம். இது பார்க்காம இருக்கவங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு, இவங்க தான் என்னோட ஸ்பிளிட் சோல். இப்போ நான் ஒருத்தர் மனசார நினைக்கிறேன், இவங்க என்னோட இரட்டை சுடர் வழிபாதையில் பயணிக்கிறேன் அப்படின்னா, ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், இவங்க தான் என்னுடைய நபர், என்னோட பர்சன், அவங்க உறுதி செய்யறது. ஓகேவா? இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா பார்க்குறவங்களெல்லாம் எனக்கு இந்த மாதிரி தோணுது, என் கூட இப்போ பழகுறாங்க, நான் அவங்கள என்னோட ஸ்பிளிட் சோலாக நினச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் நெருங்கி பழகும்போது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இன்னும் சில பேர் 2வது 3வது காதல் இருக்கலாம். அந்த காதல்லாம் கடந்து போய் இப்போ என்னோட இரட்டை சுடரை நான் பார்க்குறேன், இவங்களை நான் உறுதி செஞ்சுக்கணும், உறுதி செஞ்ச பிறகு தான் என்னோட அன்பையோ காதலையோ அவங்கக்கிட்ட என்னால் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையிலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாசிப்பு எப்படி பொருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் பார்க்குறீங்க இல்லையா? எல்லாருக்கும் ஒரே மரியாதை பொருந்தாது. சரியா? ஸோ நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு விதத்தில் தான் உங்களுக்கு பொருத்தம் இருக்கும். சரியா? ஸோ இதில் நீங்கள் எங்கே தேங்கி போயிருக்கீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, அந்த தேக்க நிலையிலேருந்து விடுதலை ஆகிறதும் உங்களோட சாமர்த்தியம். சரியா? எப்படி நம்ம அவங்கக்கிட்ட பேசினா அதுலேருந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தேவை. ஓகே, ஸோ பேசும்போது அவங்களோட மனநிலை பார்த்து பேசுங்க. சில நேரங்களில் மறுத்து பேசவும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த மறுத்து பேசுதல்ங்கிறது இருக்குது, ஆனால் இல்லைன்ற மாதிரி இருக்கலாம். சரியா? ஸோ இந்த உறுதிப்பாடு, இவங்க தான் என்னோட நுண் ஃப்ளேம் அப்படிங்கிறத உறுதி செஞ்ச பிறகு தான் இவங்ககிட்ட நம்ம பேசணுன்ற ஒரு பிடிவாதமும் உங்ககிட்டயும் இருக்கலாம், உங்களோட ஸ்பிளிட் சோல்கிட்டையும் இருக்கலாம். ஏன்னா இது உங்கள் 2 பேரோட எனர்ஜி சேமாக இருக்குது, ஒரே மாதிரியாக இருக்குது. ஆனால் அந்த ஆற்றல்ங்கிறது பாதி தான் இருக்குது, ஒரு 50% தான் இருக்குது உங்களோட எனர்ஜி. உங்கள் 2 பேரோட எனர்ஜியுமே 50% தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி உடல் சார்ந்த ஏதாவது சின்ன உடல் உபாதைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஓகேவா? இன்னும் சில பேர் இப்போ நீங்கள் சேர்ந்து பேசியிருப்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? கடந்த காலங்களில் பேசியிருப்பீங்க, அப்போ ஏதாவது சிறு ஊழல்கள் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்று கடுப்பேற்றி வெறுப்பேற்றி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது சண்டைகள் வந்திருக்கும். அதன் மூலயமா ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கலாம். இல்லை இவங்ககிட்ட இவ்வளோ தான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு பவுண்டரி செட் பண்ணி அதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விலகி நின்று பார்ப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலயும் உங்கள் கார்டு படிக்கும் போது ரெசனேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே போல் இப்போ உங்களோட ஸ்பிளிட் சோல் மனசுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறாக புரிஞ்சு வச்சுட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் தவறாக புரிஞ்சு வச்சுட்ருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? இது உங்களுக்கு கூட இருக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல, நம்மளை பற்றி இவங்க ஏதாவது தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்காங்களா, அதனால தான் இவங்க நம்மளை விட்டு விலகியிருக்காங்களா அப்படிங்கிறது போல் இருக்கலாம். ஓகே, இந்த பார்க்குறீங்கன்னா 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க நம்மளை பற்றி இவங்க தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்கப்பா அப்படிங்கிறது போல் இருக்குது. ஓகே, இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது உங்கள் இருவருக்குள்ளேயும் இடைவெளி ஜாஸ்தி ஆயிடுச்சுல, இந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கு நீங்கள் 2 பேருமே முயற்சி பண்ணலை அப்படிங்கிறது தான் அந்த கார்டில் விஷயங்கள். ஓகே, அதனால தான் முதல்ல எடுத்தோன்னா அந்த தேக்க நிலை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்திருக்கு. சரியா? ஸோ இவர்கள் உங்களோட ஒளி, அதே போல்
நீங்கள் அவங்களோட ஒளி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ ஒரு குழப்பமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாத. நீங்கள் இரட்டை சுடர் வழிபாதையில் இருக்கீங்கன்னா சில குழப்பங்களுக்கும் உள்ளாகி இருக்கீங்க. 2 பேருமே தான். ஓகே, 2 பேருமே குழம்பு இருக்கீங்க. 2 பேர்கிட்டையும் ஒரு தெளிவு இல்லை. 2 பேர் மனசுலையும் நிறைய கேள்விகள் இருக்குது. கேள்விகளாக மட்டுமே இருக்குது. அதற்கான விடையை கண்டுபிடிக்கணும்னு 2 பேருமே ஆயத்தப்படலை. இது எல்லாத்தையும் இவ்வளோ விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் வந்து என்னுடைய வேலையை பார்க்குறேன், நீ உன்னோட வேலை பாரு அப்படிங்கிறது போல் அன்றாட பணியில் மூழ்கி இருக்கீங்க. சரியா? அந்த அன்றாட பணி செஞ்சுட்டு இருக்கீங்களே, அங்கேயாவது ஆனந்தமாக இருக்கீங்களான்னு பார்த்தா ஆனந்தமும் கிடையாது, மனசில் அமைதியும் கிடையாது. சரியா? ஒரு ரோபோ மாதிரி என் வேலையை நான் செய்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறது போல தான் இருக்குது உங்களோட ரீடிங்கில் வந்திருக்க விஷயங்கள். ஓகேவா? ஸோ பாருங்க, இதுதான் உங்களோட கார்ட்ஸில் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவங்க ஒளி, அவங்களுக்கு நீங்கள் ஒளி. சரியா? அப்படியே உங்களோட நிஜத்தை தான் அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அதே நேரம் உங்களை ரொம்ப ஆழமாக நேசிக்கிறாங்க. சரியா? இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுடைய உண்மைத்துவம் என்ன அப்படின்னு அவங்க கண்டறியணும்னு ஆசைப்படுறாங்க. அதே போல் அவங்க யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஒரு ஆழமான நேசிப்பு கண்டிப்பாக இருக்குது. அதே நேரம் மனசில் ஒரு மோதல், ஒரு போராட்டம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே, மனசுக்குள்ளேயும் இருக்கலாம், இல்லை உறவு சார்ந்தும் இருக்கலாம். அவங்களுக்குள்ள சில போராட்டங்கள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வேலை சார்ந்தும் இருக்கலாம், உறவு சார்ந்தும் இருக்கலாம் அப்படிங்கிறது போல் இந்த கார்ட்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறவில் ஒரு உறுதி தேவைப்படுது, அதே போல் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, ஒரு மரியாதை தேவைப்படுது. சரியா? இந்த 3 விஷயங்கள் வேணும். உறுதியாக அந்த உறவெல்லாம் நிலைச்சி இருக்கிறது, அதே போல் இந்த உறவில் ஒரு பாதுகாப்பு 2 பேருக்குமே தேவைப்படுது. நான் உன்னை நம்புகிறேன், நீ என்ன நம்பு அப்படிங்கிறது போல். அதே நேரம் மரியாதை. ஸோ 2 பேரும் சுயமரியாதையை அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சுதந்திரத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் கடந்த காலங்களில் ஏதாவது சில சண்டைகள் வந்திருந்ததா அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். சரிங்கிற மாதிரி உங்கள் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? சரியா? இந்த கடந்த கால விஷயங்களை நீங்கள் தோண்டி தருவீங்கன்னா பிரச்சனைகள் தான் அதிகம் வரும். ஸோ சில பேர் வந்து பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காமலும் இருக்கலாம், சில பேர் கணவன் மனைவியாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ உங்கள் உறவை வந்து மேம்படுத்திக்கணும் அப்படின்னா இப்போ எப்படி இருக்கலாம்? நடந்து முடிஞ்சு போச்சு. இந்த உறவை இப்போ சீர்தூக்கி நிலைநிறுத்த என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது இன்னும் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சிட்டு அதை தலைகீழாக வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அது போல தான் உங்கள் 2 பேரோட உறவும் இருக்குது. ரொம்ப அழகாக ஆரோக்கியமான உறவை நீங்கள் 2 பேருமே சரியாக கையாள தெரியாமல் அப்படியே திருப்பி போட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு உங்கள் 2 பேரோட பங்கும் அதிகமாக தேவைப்படுது. ஓகேவா? ஸோ கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகளை எல்லாம் விட்டுடுங்க. அதே போல் இன்னும் சிலருக்கு வந்து நீங்கள் அவர்களை அலட்சியம் செய்வது போல் தெரியலாம். ஓகேவா? இந்த அலட்சியம்னு நான் சொல்கிறேன்ல, ஒன்று வந்து நீங்கள் அவங்கள அலட்சியம் பண்ணுற மாதிரி அவங்க நினச்சிக்கலாம், இல்லை அவர்கள் உங்களை அலட்சியப்படுத்துறது போல் நீங்கள் நினச்சிக்கலாம். 2 பேரில் யாருக்கும் அந்த மனக்குறை இருக்குது. சரியா? இந்த அலட்சியம்ங்கிறது உங்களுக்கான நேரத்தை கொடுக்காம, உங்கள் மீது கவனம் செலுத்தாமல், அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படிங்கிறது ஒரு பாவனை இருக்கும் இல்லையா? நான் இந்த உறவில் பெருசாக ஈடுபாடோடு இல்லை அப்படிங்கிறது இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஏன் இருக்காங்க அப்படின்னா, எங்கடா இந்த உறவை வந்து நம்ம நெருங்கி போக போக நம்மளால திரும்பி வர முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். இந்த உறவுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கலாம், ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நம்ம இந்த உறவை கையாளணும்னு இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் அது நெருங்கி போயிட்டோன்னா நம்ம சொல்லிடுவோமோ அப்படின்ற ஒரு பதட்டம் கூட இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் இந்த உறவில் இருக்கீங்க, இரட்டை சுடர் வழிபாதையில் இருக்கீங்கன்னா மனம் விட்டு பேசணும். ஒரு வெளிப்படையான தன்மையில் இருந்தால் தான் இதில் வந்து நிலச்சி நிற்க முடியும். ஒளிச்சு மறைச்சி இருந்ததுன்னா இந்த உறவை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்றது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேள்விகள், ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான விடைகள் வந்து நீங்கள் இருவரும் தான் கண்டுபிடிக்கணும். அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற உங்களோட டிவைன் மாஸ்குலின் ஆகட்டும், இல்லை டிவைன் ஃபெமினின் ஆகட்டும், அவங்கக்கிட்ட கூட முதல்ல நீங்கள் பேசி பழகுங்க. ஸோ கேள்விகள் கேட்டு பழகுங்க. அவங்க உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் தெளிவான பதில்கள் கொடுங்க. ஸோ இதன் மூலியமாக தான் அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? இந்த உறவில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சிக்கல்கள் இருக்கான்னு கேட்டால் இப்போ இந்த இரட்டை சுடர் வழிபாதையில் இருக்கீங்கன்னா சிக்கல்கள் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. ஒன்று பார்த்து சரி பண்ணணும். ஸோ சரி பண்ணக்கூடிய வல்லமே உங்கள் இருவருக்கும் மட்டுமே இருக்குது. 3ஆம் நபர் தலையீடு வேண்டவே வேண்டாம். ஸோ 3ஆம் நபர்களிடமிருந்து எவ்வளோ தள்ளி நிற்கிறீங்களோ அவ்வளோ அந்த உறவுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. சரியா? ஸோ இந்த வாசிப்பு யாருக்கு பொருந்ததுன்னு பார்த்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகே? ஸோ இவங்களுக்கு அவங்களோட மரியாதை முக்கியம், அதே நேரம் பொறுப்போடு நடந்துக்கணும் இந்த உறவில் இருக்கும்போது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆசைகள் இருக்குது. ஓகே? உங்களுக்கும் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கா இருக்கலாம். 2 பேரும் ஒரே எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஆனால் அந்த எனர்ஜிங்கிறது இப்போ 50% தான் இருக்குது. முன்ன உங்களோட ரீடிங் நான் பார்த்தேன் இல்லையா?
அப்போ வந்து 2 பேருக்குமே ஒரு அளவு ஆற்றல் நல்லா இருந்தது. நம்ம பழைய ட்வின் ஃப்ளேம் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கார்டு படிக்கும் போதே எனர்ஜி சூப்பராக இருந்தது. பட் இப்போது இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இந்த ஆற்றல்கள் வந்து அவ்வளவா இல்லை. ஸோ எங்கேயோ ஏதோ அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ நிற்கக்கூடிய அந்த கூட்ஸ் வண்டியை நகர்த்திட்டு போகிறது உங்களோட விருப்பம். சரியா? இந்த வாசிப்பு எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.